வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஷிஹான் ஹுசேனியோட உடல்நிலையை பற்றி நம்ம பல்வேறு கட்டங்களில் பார்த்துருக்கோம். வில்வித்தை வீரர், பிரபல கராத்தே வீரர், வில்வித்தை பயிற்சியாளர், நடிகர், சமையல் கலை நிபுணர்னு பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கின ஷிஹான் ஹுசேனி கடந்த மாதம் வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார். உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளுக்கு போயிட்டு வந்தார். அவருடைய பயணங்களை பற்றியெல்லாம் தன்னுடைய புகழ்நூல் பக்கத்தில் எழுதிட்டு இருந்தார். இந்த காலகட்டத்தில் சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 18-20 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு தொடர்ச்சியாக இருமல் வந்திருக்கு. அந்த இருமலோட ரத்தமும் வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து தான் அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்கு போயிருக்கார். அங்கே அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு இரத்த புற்றுநோய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து அவர் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு போயிருக்கார். அங்கே அவருக்கு பல்வேறு கட்ட சிகிச்சைகள் நடந்திருக்கு. அங்கே நடந்த பரிசோதனையில் அவருக்கு அப்ளாஸ்டி அனீமியான்ற வகை இரத்த புற்றுநோய் இருப்பது தெரிய வந்திருக்கு. அங்கே அதுக்கு தேவையான சிகிச்சைகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்கு போக சொல்லி அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த ஷிஹான் ஹுசேனி அங்கே நமக்கு ஒரு பேட்டியை கொடுத்தார். அங்கே அவர் தன்னுடைய பல்வேறு கோரிக்கைகளை அவர் வச்சுருந்தார். குறிப்பாக தன்னுடைய கடைசி கோரிக்கை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அது என்னன்னாக்கா, தமிழகத்தில் இருக்க வில்வித்தை வீரர்கள் அனைவரும் சென்னையில் இருக்கிற எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் பயிற்சி பெற்று வந்தாங்க. அப்படி பயிற்சி பெற்று வந்த அந்த மைதானத்தில் ஒரு சாலை வருது. அந்த சாலைக்காக அங்கே பயிற்சி பெற முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த சாலைக்காக மைதானம் பறிக்கப்பட்டிருக்கு. அந்த இடம் திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய இறுதி வேண்டுகோளை விடுத்திருந்தார். என்னுடைய ஒரே கோரிக்கை, என்னுடைய சாவு கோரிக்கைம்பாங்க, அதாவது டெத் விஷ் அல்லது லாஸ்ட் விஷ் அப்படின்னு ஒன்று இருந்தால், நண்பர், இளைஞர், நம்முடைய தமிழ்நாட்டின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின், அவரை சந்திச்சிருக்கேன். அவருக்கு ஒரு காம்பவுண்ட் போவும் கிஃப்ட் பண்ணியிருக்கேன் சமீபத்தில். இது வரைக்கும் அவங்கள்ட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. நான் இது வரைக்கும் எஸ்டிஏட்டிகிட்டே போய் எனக்கு காசு கொடுக்கணும்னு கேட்டது கிடையாது. ஒரே ஒரு கோரிக்கை அவர்கிட்ட இருக்குது. என்னென்னா, தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் மெடல் வாங்குறதா இருந்தால் நமக்கு வில்வித்தை பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு வேணும். எனக்கு அந்த முதல்வர் கொடுக்குறேன்னாங்க, ஆனால் அது வரவே இல்லை. அட்லீஸ்ட் நீங்களாவது வில்வித்தைக்கு உடனடியாக ஒரு கிரவுண்டு கொடுத்து எங்கள் மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு தயவு செஞ்சு கொடுங்க. அது கொடுக்குற வரைக்கும் எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் அந்த ரோடு இன்றைக்கி வேலை நடந்துகிட்ருக்கு. அதை கேட்டுட்டு தான் எனக்கு இந்த மாதிரி ஷாக்காகி வந்ததோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த ஒர்க்கை இம்மீடியட்டாக நிப்பாட்டி, ஒன்று அது பக்கத்துலேயே ரோடு இருக்குது, அது அப்படியே ஒரு சுற்றி லைட்டாக சுற்றினாலே அது எங்கள் பசங்களை ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க. இல்லை இந்த கிரவுண்டு கொடுக்குற வரைக்கும் அந்த இதை நிப்பாட்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ண விடுங்க, காம்படிஷன்லாம் பண்ண விடுங்கிறது என்னோட ஒரே ஒரு கோரிக்கை. அதோட விஜய்க்கும் அவர் தன்னுடைய வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதில் விஜய் தன்னை சந்திக்கணும்னு சொன்ன ஷிஹான் ஹுசேனி, அவர் வில்வித்தை வீரர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தரணும், அவர்கள் வாழ்க்கையில் சாதிக்க தன்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். விஜய்க்கு ஒரு கோரிக்கை. விஜய் இஸ் எ குட் ஸ்டூடெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் மாதிரி ஒரு நல்ல வீரனும் இருக்க முடியாது. அவர் கையில் கார் எல்லாம் இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க ட்ரிக்கான. அவரே ப்ராக்டிஸ் பண்ணி நான் தானே இருந்து பண்ணி அவரை ட்ரெயின் பண்ணி. ஸோ விஜய்க்கு என்னோட ஒரே ஒரு கோரிக்கைனா என்னென்னா, தயவு செய்து என்னை பாருங்கள். நான் சில விஷயங்கள் அது நீங்கள் பிஸியாக இருந்தால் பார்க்காட்டே கூட பரவாயில்ல, வில்வித்தை பரப்பாக பாருங்கள். எங்கே இருந்தாலும் 4 வார்த்தை எல்லோரும் வில்வித்தை கற்றுக்குங்கன்னு நீங்கள் சொல்ல வச்சிங்கன்னா அதே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் வில்வித்தை நம்ம தமிழ்நாட்டில் பரப்பணும். அதுதான் என்னோடய பெரிய ட்ரீம், கனவு. தன்னுடைய முன்னாள் சீரர் பவன் கல்யாணுக்கும் ஒரு சில கோரிக்கைகளை ஷிஹான் ஹுசேனி விடுத்திருந்தார். அதன்படி தன்னுடைய வீட்டை முடிஞ்சால் அவர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதோட தமிழக வில்வித்தை வீரர்களுக்கு 11 கிரவுண்ட் இடம் கிடைக்கிறதுக்கு தமிழக அரசுகிட்ட பேசி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா அவர் அப்போலோ புரோட்டான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கே அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைக்கு அளிக்கப்பட்டு வந்தது. இந்த சிகிச்சையின் போது அவருக்கு டெல்லி பாஜக தலைவர் 5 லட்ச ரூபாய் கொடுத்திருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசும் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலமாக 5 லட்ச ரூபாய் காசோலையை கொடுத்துருந்துச்சு. அந்த காசோலையை மகிழ்ச்சியோடு வாங்கின ஷிஹான் ஹுசேனி அதை தன்னுடைய சிகிச்சைக்காக வச்சுக்காம தன்னுடைய வில்வித்தை பயிற்சி பெற காம்னாவுக்கும் மஹிமாவுக்கும் அந்த நிதியை கொடுத்திருந்தார். இதுக்கெல்லாம் நடுவில் தொடர்ந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் தன்னுடைய சீடர்கள் பயிற்சி பெறுறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு அவர் கேட்டுட்டு இருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் அந்த இடத்த போய் பார்வையிட்டிருக்காங்க. அந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் அவங்க சென்னை மாநகராட்சி பள்ளி ஒன்றில் பயிற்சி பெறலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அவருடைய சிகிச்சைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கடந்த வாரம் ஒரு நாள் இரவில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு பதிவை ஷிஹான் ஹுசேனி பதிவிட்டிருந்தார். அதில் 3000 இருந்த தன்னுடைய பிளேட்லெட்ஸ் அளவு 60,000 உயர்ந்துடுச்சு. இது ஒரு பெரிய அதிசயம். தான் மீண்டு வந்துட்டேன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட சென்றார். இதை பார்த்து அவருடைய
சீடர்களும் அவருடைய ரசிகர்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய இதுக்கு வந்து பலரும் மகிழ்ச்சி தெரிவிச்சாங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு 2 நாட்கள் தான் நீடிச்சது. இந்த காலகட்டத்தில நேற்று முன்தினம் வந்து அவருக்கு திரும்பவும் பிளேட்லெட்ஸ் அளவு வந்து 8000 குறைஞ்சு போயிருக்கு. அவர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார். 8000 பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு வந்துட்டு பிளட் ஏத்த வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. அதோட பிளேட்லெட்ஸையும் ஏத்துனாங்க. தன் நிலைமை மோசமாவதை உணர்ந்த ஷிஹான் உசேனி வந்து அவர் என்னுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சிருந்தார். அந்த விருப்பம் என்னன்னா, தன்னுடைய உடலை வந்துட்டு ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு தானமா குடுக்கணும். தான் இறந்த பிறகும் மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது கத்துக் குடுக்கணும் அப்படின்னு விரும்புறேன். அதுக்காக என்னோட உடலை பயன்படுத்திக்கோங்க. 3 நாட்கள் தன்னுடைய உடல வந்துட்டு மக்கள் பார்வையிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த உடல வந்துட்டு ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு குடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதோட இன்னொரு கோரிக்கையா, அதிலிருந்து இதயத்தை மட்டும் எடுத்து தன்னுடைய வில்வித்தை மற்றும் கராத்தே வீரர்கள் பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு அத பதப்படுத்தி குடுக்கணும்னு அவர் வேண்டுகோள் கொடுத்தார். இதுக்கான நடவடிக்கைகளை வந்து டான்ஸ் மாஸ்டர் கலா செஞ்சிருக்கார். அவருடைய ஏற்பாட்டின்படி இது பத்தின ஒரு முறையான ஆவணங்கள்ல அவர் வந்து கையெழுத்திட்டு இருக்கார். அத அவர் மிகவும் மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்கார். நான் இறந்து போனதுக்கு அப்புறமும் மாணவர்களுக்கு வந்து பல்வேறு வகுப்புகளை நடத்துறதுக்கு உதவ போறேன். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஷிஹான் உசேனி வீட்ல வந்து ஏராளமான இசைக்கருவிகள் இருக்கு. நூற்றுக்கணக்கான கிட்டார்கள், ட்ரம்ஸ் இசைக்கருவிகள்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் ப்ரூஸ் லீன்ற ஒரு இசை ஆசிரியருக்கு அவர் வந்து குடுத்திருக்கார். அதோட தன்னுடைய புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஆவணப்படுத்தப்படுது. அதையும் குடுத்திருக்கார் அவரு. இடைப்பட்ட காலத்துல ரொம்பவே சோர்ந்து இருக்கார். அவரு ஆக்டிவான ஒரு ஷிஹான் உசேன தான் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. ஆனா, அவர் ரொம்ப சோர்ந்து போனதால, அவருக்கு அன்றாட வேலைகள் கூட அவரால செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. அவருக்கு உணவுகள கூட அவருடைய சீடர்கள் தான் அவருக்கு ஊட்டி விட்டுருக்காங்க. இதையும் அவர் நெகிழ்ந்து போய் சொல்லியிருக்காரு. என்னுடைய சிஷ்யா காம்னா வந்து ஒரு தாயா மாறி எனக்கு உணவு ஊட்டி விட்டார் அப்படின்னு அவர் நிகழ்ச்சியா பதிவிட்டிருக்கார். இன்னொரு பக்கத்துல வந்து தன்னுடைய கராத்தே வீரராவும், ஒரு வில்வித்தை வீரராவும் தான் எல்லார் மனசுலும் இருக்கணும் அப்படின்ற அவருக்கு ஆசை அதிகம். இதுக்காக போஸ்களை கொடுத்து நேற்று 3டி வடிவத்துல அவருடைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அத வச்சு சின்ன மினியேச்சர் பொம்மைகள் செய்றதுக்கான நடவடிக்கைகளையும் அவர் எடுத்திருக்கார். இதுக்கெல்லாம் நடுவுல இன்னைக்கு காலையில இறுதி முயற்சியாக ஐசியூ பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கார் ஷிஹான் உசேனி. அங்க அவருக்கு இம்யூனோ சப்ரசிவ் தெரபி அப்படின்ற ஒரு சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்த சிகிச்சை மூலமா அவருடைய பிளேட்லெட்ஸ் லெவல கூட்ட முடியுமா? அவரை மீட்க முடியுமான்ற கடைசி கட்ட முயற்சியில டாக்டர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த முயற்சிய பற்றியும் ஷிஹான் உசேனி ஐசியூக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய முகநூல் பதிவுல சொல்லியிருக்கார். அதுல என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த சிகிச்சை வந்து 50% தான் சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதோட இதுல வந்து கடுமையான பின்விளைவுகள் ஏற்படுறதுக்கும், சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதன்படி வந்து லிவர் ஃபெயிலியர் ஏற்படலாம், கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படலாம், இல்லாட்டி தன்னுடைய கிட்னிகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். டெம்பரரி பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்களுக்கு பார்வை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல்வேறு சிக்கல்கள் இந்த சிகிச்சையில இருக்கு. இந்த சிகிச்சைக்காக வந்துட்டு என்னுடைய உறவினர்கள்கிட்டயும், என்னுடைய சீடர்கள்கிட்டயும் வந்துட்டு முறையான அனுமதி, உறுதிமொழி அதாவது இந்த சிகிச்சையில ஏதாவது ஏற்பட்டாலும் அதை நாங்கள் பெருசுபடுத்த மாட்டோம். இத குற்றச்சாட்ட சொல்ல மாட்டோம்ன்ற மாரியான ஒரு உறுதிமொழிய வாங்கினதுக்கு அப்புறம் தான், இன்னைக்கு அந்த சிகிச்சைக்காக ஷிஹான் உசேனி ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்கார். அடுத்த 4 நாட்கள் அவர் ஐசியூல தங்கியிருப்பார்ன்னு சொல்லப்படுது. இந்த 4 நாட்கள் அவருடைய சிகிச்சை மிகவும் முக்கியமானது. இதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வரப்போகிறார்? அந்த 50% சக்சஸ் ரேட் சொன்னாங்க. அந்த 50% சக்சஸ் ரேட் இவருக்கு கை கொடுக்குமா? பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாம அவர் மீண்டு வருவாரா? அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். ஷிஹான் உசேனிக்காக தொடர்ந்து பிரார்த்திப்போம். நன்றி.